வெல்கம் டு BWT vlogs. இன்னைக்கு நம்ம வந்து ஜனநாயக கடமை ஆற்றுறதுக்காக ஊருக்கு ஓட் போட போயிட்டு இருக்கோம். இப்ப வந்து மணி காலையில 4:45. அங்க போவோம். ஆண்டவா, எல்லாரும் எப்போ சந்தோஷமா இருக்கணும். இப்போ டைம் வந்து கரெக்டாக 4:54. ஜென்ரலாக நாங்கள் வந்து 4ல இருந்து 5 கிளம்பிடுவோம். எதுக்காகனா டிராஃபிக் பிரேக் பண்றதுக்காக. ஸோ அந்த டைம்ல போனா சீக்கிரமா சிட்டி விட்டு வெளியே போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போறதுக்கு டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 11:30 12 ரீச் ஆயிடுவோம்ல மோஸ்டா. அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு தான் கிளம்புவோம். ஆனா நம்ம வண்டி எடுக்கிறதுக்கே யூஸ்வலா 5 மணிக்கிட்ட ஆயிரும். அதான் எப்பயும் போல் 4 மணின்னு பிளான் பண்ணி 5 மணிக்கு கிளம்பி சென்னை நகரம் விட்டு கிளம்புறேன், என் ஊரு மண்ணை மீண்டும் தொட்டுறேன். ஒரு ஓட்டு தான் என் உரிமை, அதை போடாமல் நான் இருக்க மாட்டேன். தடவை இங்கதான் டீ குடிக்க வந்துட்டு ஆத்தி கொடுங்கண்ணான்னு இந்த அண்ணாட்ட கேட்டேன். அவர் வந்து டீ எல்லாம் கல்லு சூடத்தான் குடிக்கணும். ஒரு மாதிரி மசாலா போட்ட டீ மாதிரி சூப்பரா இருக்கும். காலங்காத்தால குடிச்சோம்னா அப்படியே ஒரு எனர்ஜியா இருக்கிற மாதிரி. ஆனா ஃபர்ஸ்ட் இந்த இவ்வளவு பெரிய பால்ட்டின்னு பார்த்துட்டு இதுக்குள்ளதான் பால் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்களே இந்த கடைக்குன்னு கேட்டு சும்மா எம்டியா ஒரு சும்மா லுக்குக்காக மட்டும் தான் வச்சிருக்காங்க. உள்ள ஒண்ணும் இல்ல. மழை எதுவும் பெய்யற மாதிரி இருக்கா? கொஞ்சம் மோடம் போட்ட மாதிரி இருக்கு. மோடம் போட்ட மாதிரி இருக்கா? நாங்க காலேஜ் சேர்ந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ENI தான் படிச்சேன். காலேஜ் சேர்ந்த ஃபர்ஸ்ட் நாள் என்னோட ஃப்ரெண்டு மோகனா எல்லாரும் உட்காந்துட்டு இருந்தோம். அப்பதான் எல்லாம் மிங்கிள் ஆயிட்டு இருந்தோம். மோடம்னா என்னன்னு தெரியுமா? மோடம்னா வந்து இதுக்கு வைஃபை கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது, இன்டர்நெட் கனெக்ட். இது எதுவுமே தெரியாது. சரியா மோடம்னா என்னன்னு தெரியாது. என் ஃப்ரெண்டு டக்குன்னு கையை தூக்கி அதான் சார் மழை வர்றதுக்கு முன்னாடி கருகுமுன்னு இருக்குமே. அப்புறம் இன்னொன்னு செஞ்சாங்க. என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே ஒரு பேப்பர் எடுத்து அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வரையணும். எல்லாரும் வரைஞ்சிட்டு இருந்தாங்க. நான் என்ன வரைஞ்சேன்னா நான் வந்து நருட்டோ வரைஞ்சேன். என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு பலூன் வரைஞ்சிருந்தா. எதுக்குமா பலூன் வரைஞ்சு ஒருத்தவங்க ஒரு ரீசன் சொன்னாங்க. எனக்கு பிடிச்சது அதனால வரைஞ்சேன்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்துட்டு ஏமா பலூன் வரைஞ்ச அப்படின்னு கேட்டது. விட்டா பறந்துருவனுங்க சார். சரி, அந்த பொண்ணு பறக்கிறது இருக்கட்டும். நீ எதுக்கு காருக்குள்ள தொப்பி போட்டு உட்காந்துருக்க? நான் அதுக்குதான் மழை வர்ற மாதிரி இருக்குதான்னு கேட்டேன். மழையும் வரல, வெயிலும் அடிக்கல, காருக்குள்ள உட்காந்து எதுக்கு தொப்பி? அது வேற ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் IPL லாக் பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து IPLக்கு எப்படி என்னென்ன ரெடி ஆகுதுன்னு சொல்லி AI கிட்ட கேட்டா அது வந்து ஹேர் ட்ரெஸ் பண்ண சொல்லிச்சு. பாருங்க சிரிக்கிறாங்க. நான் மட்டுமா சிரிக்கிறேன்? ஊரே சிரிக்குது. போயிட்டு எல்லாம் உட்கார வச்சு ஹேர் வாஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பவே எனக்கு என்னமோ சரியில்லையே அப்படின்னு உள்ள உறுத்துச்சு, தோணுச்சு. அவங்க கிட்டே வெளிப்படையா சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா சரி ஓகே எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் ஹேர் கட் பண்றப்ப கேட்டாங்க ரொம்ப லென்த் வந்து ஷார்ட் பண்ணிடாதீங்க, லென்த் இருக்கிற மாதிரியே இருக்கட்டும், லேயர் மட்டும் கொஞ்சம் லைட்டா ட்ரிம் பண்ற மாதிரி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் லென்த் ரெடியூஸ் பண்ண வேணாம்னு சொன்னதை ரொம்ப ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிட்டு கீழே வெட்டவே இல்லை. அவங்க அப்புறம் ஓகேவான்னு கேட்டாங்க. அப்ப பாக்குறப்ப ஓகேவா தான் இருந்துச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட ஒரிஜினல் அந்த ஹேர் வரும்ல, அதை செட் பண்ணது இல்லாம எனக்கு ஜென்ரலாவே ஹேர் கட் பண்ணிட்டா ஓரளவுக்கு நல்லா தான் நிக்கும். அது சுத்தம் அப்படியே கீழே தனியா இப்படி நிக்குது, மேல இப்படி நிக்குது. எனக்கு ஹேர் கட் பண்றப்ப நிறைய டைம் இந்த மாதிரிதான் இருக்கும். அவங்க கட் பண்ணிட்டு நல்லா செட் பண்ணி விட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு வந்தோம்னா நானும் பண்ணி வச்சுக்கிறேன் சோக்காக்குது போனா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அவங்க பார்த்து கேட்கணும், அம்மிக்கல்லை கொட்ட தெரியாதவன் கொட்டியது போல இருக்கிறது என் கட்சிக்காரரின் கவாலம். கோயம்புத்தூர் போனே ஃபர்ஸ்ட் நான் ரெகுலரா கட் பண்றேன். எங்க ஆன்டி கிட்ட போய் ஹேர் கட் பண்ண போறேன். அவங்க இப்படி பவுல கொட்டி பவுல் கட் அடிச்சு கொடுத்துருவாங்களா? இந்த தைக்கிற கத்திரிக்கோல்லாம் இருக்குல்ல, அதை வச்சு நரக்கு பவுலும் கப்படிச்சு கொடுத்துருவாங்களா? அப்ப நீங்க இந்த தடவை எலெக்ஷனுக்காக ஊருக்கு போகல, முடி வெட்டுறதுக்காக கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கிறீங்க. ஓகே, இப்போ ஒரு கேம் விளையாட போறோம். என்ன கேம்? நான் வந்து ஒரு பாடல்ல இருந்து இடையில இருந்து ஒரு 2 வரி சொல்லுவேன். அது என்ன பாடல்னு கண்டுபிடிக்கணும். பாடியே சொல்லுவீங்களா? பாடியெல்லாம் சொல்ல முடியாது, காப்பிரைட் ஆயிரும். ஃபர்ஸ்ட், சொட்டு சொட்டு மழைய ரசிக்க, விட்டு விட்டு வெயில் அடிக்கணும், கன்னி பொண்ணு காதல் ருசிக்கு சின்ன சின்ன ஊடல் இருக்கணும்.
இது எங்கேயோ கேட்ட மாதிரி தெரியுது, ஆனா கரெக்டா எந்த பாட்டுன்னு தெரியல. இவரு விக்ரம் பாட்டா அது? கரெக்ட். கண்ணுக்குள்ள ஒருத்தியா? இல்லையா? என்ன படம்? டியூன்ல இது எப்படி ஃபிட் ஆகும் தெரியல, சும்மா அடிச்சு விட வேண்டியதான். என்ன படம்ன்றதே கண்டுபிடிக்கணும். இது அவரோட ஒன் ஆஃப் த ஹிட் மூவி தான். இந்த படத்துல ஒரு பாட்டுல வர்ற லிரிக்ஸ் தான் இது அப்படின்னு சொன்னா பொழந்துருவேன். இல்ல, இந்த படத்துல வர்ற ஒரு பாட்டுல இந்த படத்தோட பேரே வரும். தூளா? அதுல ஒரு பாட்டு வருது இல்ல? இதுலயும் வரும். கந்தசாமியா? ஐயோ, அதுலயும் வருது. தமிழ் படங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கனாலே ஏதாவது ஒரு பாட்டுல படத்தோட டைட்டில் வரும். இந்த படத்தோட பேரு வந்து இங்கிலீஷ்ல ஒரு ராசியோட பேரு. இங்கிலீஷ்ல ஒரு ராசியோட பேரா? இங்கிலீஷ் ராசில எனக்கு தெரிஞ்ச ஒரே பட பேரு இதுதான். ஹீரோயின் யாரு? ஒரு நார்த் இந்தியன். ஓ, ஜெமினி. சரி, ஓகே. ஹீரோயின் சொன்ன உடனே ஜெமினி. அது எப்படி ராசி சொல்லி வரல? சரி, ஓகே. நம்ம கிரண் சாரோட நார்த் இந்தியன் ஹீரோயின் சொன்னாலே டப்பு நம்ம மைண்ட் அங்க பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு ஸ்டார்டிங் பார்த்துச்சு. என்ன விஷுவலைஸ் ஆச்சா? எப்படி இருக்கும்? உருட்டுக்கட்டைக்கு நடுவுல ஆடிட்டு இருப்பாங்களா? சரி, ஓகே. கட்ட நாட்டு கட்ட. இதுக்கெல்லாம் பாயிண்ட் இல்ல. நீங்க கேளுங்க. ஏன் என்று நான் கேட்கும் முன்னே நீ என் காதின் ஓரத்தில் முத்தத்தில் சொன்னாயடி. இது என்ன ரொம்ப டஃபஸ்டா இருக்கு? டஃப், இது ஈஸியா தான் இருக்குது. சூர்யா கண்டுபிடிச்சிட்டேன். பிரியானால இது கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து ஒரு பிளாஷ்பேக்ல மாஸ் படம். கரெக்டா இல்லையா? சிரிச்சிருக்கீங்க. கேக்குறது பூரா குத்துப்பாட்டு ஐட்டம்ஸ் தான். இதை மட்டுமே கேட்டுட்டு மெலடில எப்படி தெரியும்? ஆனா இது கண்டுபிடிச்சிட்டு எனக்கு விஷுவலா வந்துருச்சு. எனக்கு வந்து ஏன் என்றால் உன் பிறந்த நாள் அந்த பாட்டே வந்துருச்சு. ஆனா அது எல்லாமே ஒரே டியூன்ல தான் இருக்கும். டியூன் ஆனால் உன் பிறந்த நாள். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. ஆனால் அன்பே. சரி, ரைட். உனக்கு பாயிண்ட் இல்ல. எப்படி வந்துச்சா? சரி, நான் கேட்கவா? மூணாம் ஜாமம் வீணா போகும் முழுசா போத்திக்கவா. அடுத்தல என்ன? அடுத்தலன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். ஹீரோ யாரு? ஹீரோ யாருன்னு சொல்ல முடியுமா? யாருன்னு சொல்லணும். ஹீரோ வந்து ஒரு டான்சர். ஹீரோ வந்து டான்ஸ். ஆமா, பயங்கரமான டான்சர். இவர் பிரபுதேவா சாரா? கரெக்ட். பழைய பாட்டா? இப்ப இருக்கிறதுக்கு பழசுதான். ஹீரோயின்? இந்த படத்துல 2 ஹீரோயின் இருக்காங்க. இந்த பாட்டுல ஸ்பெசிபிக்கா வர்றவங்க வந்து ரொம்ப தமிழ்ல ஹிட் ஆகல. 2 ஹீரோயின் வேற இருக்காங்களா? இன்னொரு ஹீரோயின் வந்து லைலா. நான் அடுத்த லைன் சொல்றேன். அடுத்த லைன் சொன்னால எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அடியாத்தி வாடி வாடி நாட்டுக்கட்டையா? ஓகே. எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய். இந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய். மன்மதனே விளங்கும்டா. ஓன் கோல் போட்டுட்டு 2 பேரும் கைதட்டி வேற சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஜெயிச்சிட்டோம். பெனால்டி பண்ணணுமா? சரி, நீ பெனால்டி பண்ணு. நான் எதுக்கு பண்றது? என் ஓட்டு என் உரிமை நாளை மாற்றும் என் வலிமை. தொலைவில் இருந்தாலும் திரும்ப வருவேன். என் நாட்டுக்காக நான் ஓட்டு போடுவேன். சென்னையில இருந்து நேத்து ஊருக்கு வந்தோம். சென்னையில தான் வெயில் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா சென்னையை விட பயங்கரமான வெயில் இருக்கு. நைட்டு ஒரு நிமிஷம் கூட தூங்கவே இல்லை. வந்து வீட்டுக்குள்ள உட்காந்தோம்னா ஏதோ ஹாட் பாக்ஸ் குள்ள உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இங்க இருக்கவங்க எல்லாம் இதுதான், இங்க விட சென்னையில வெயில் அதிகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சென்னையில இருந்து இங்க வந்தோம்னா தான் தெரியுது இங்கதான் வெயில் அதிகம் அப்படின்னு. இன்னைக்கு நம்மளுடைய ஜனநாயக கடமையை ஆட்டுறதுக்கு நம்ம கிளம்பிட்டோம். எல்லாருமே நிறைய காரணங்களுக்காக ஓட்டு போட வருவாங்க. ஆனா நான் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, என்னுடைய ஓட்டிங் பூத் வந்து எங்களுடைய ஸ்கூலை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக முக்கியமா வந்துருவேன். ஸோ இப்போ நம்ம ஸ்கூலுக்கு தான் போய் ஓட்டு போட போறோம். புறப்படுவேன். ஜனநாயகத்துக்காக நான் ஓட்டு போடுவேன்.
இதுதான் நான் படிச்ச ஸ்கூலு, இங்கே தான் போய் ஓட்டு போட்டோம். ஆனால் இந்த ஸ்கூலில் ஒரு இது என்னன்னா, நான் 12th போர்டு எக்ஸாம் இங்கே தான் எழுதினேன், 10th இங்கே தான் எழுதினேன். எங்கள் ஸ்கூல்லே தான் எனக்கு எக்ஸாம் சென்டர், போலிங் பூத்து எல்லாமே இங்கே தான். ஸோ வெற்றிகரமாக வாக்குப்பதிவு செலுத்தியாச்சு. இன்று நாமே நிற்கணும்டா ஒரு ஓட்டு போடுறதுக்காக ஊருக்கு வந்து நல்லபடியா ஓட்டு போட்டாச்சு. இந்த தடவை நான் என்ன பெருசா பார்த்தேன் அப்படின்னா 11:30 12 இந்த டைம்க்கெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு போனோம்னா அந்த அளவுக்கு ரஷ் இருக்காது. ஒரு 5-6 பேர் இருப்பாங்க, அப்புறம் நம்ம போட்டுலாம். சில பூத்தெல்லாம் ஃப்ரீயாவே இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து எல்லாமே பயங்கரமா இருந்தது. அதாவது ரஷ், ரொம்ப நல்ல கூட்டம், வெளியே வண்டி போறதுக்கே இடம் இல்லாம 2 ஸ்ட்ரீட் தள்ளி நிறுத்திட்டு நடந்து வர மாதிரி இருந்தது. நிறைய பேர் இந்த தடவை ஓட்டு போடுறதுக்காக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் இயர்.